ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இப்போ நம்ம ஹீரோவோட உடம்புல இருக்கிறது நம்ம ஹீரோவே கிடையாது, அந்த பேய் தான் அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால ஹீரோ எங்கே இருக்கான், நீ எப்படி உன்னுடைய உடம்ப முழுமையாக கண்ட்ரோல் எடுத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவத்தோட கேட்டுட்டு இருந்திருப்பா. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து உண்மை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்கிட்ட இப்போ அந்த பேய் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா அவனுக்கு நம்ம ஹீரோயினை டச் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது அந்த பேய்க்கும் நம்ம ஹீரோயினை பிடிக்கும், அவனும் பார்த்தீங்கன்னா லவ் தான் பண்ணிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அவனால் நம்ம ஹீரோயினை டச் பண்ணவே முடியாது இல்ல. ஏன்னா டச் பண்ணும்போதெல்லாம் நம்ம ஹீரோ அவனுடைய உடம்புக்குள்ள வந்துருவான். ஸோ என்னால் அவளை டச் பண்ணவே முடியலையே அப்படின்ற ஒரு கோவம் அவனுக்கு இருந்திருக்கு. அதனால தான் என்ன பண்ணியிருக்கானா, அந்த யூன் இருக்கால அவகிட்ட போயிட்டு நம்ம ஹீரோவோட உடம்ப இந்த பேய் கண்ட்ரோல் எடுத்திருக்க நேரமாக பார்த்து ஒரு விஷயத்தை கேட்டிருக்கோம். இந்த மாதிரி எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனால் அவளை போய் என்னால் டச் பண்ணி அவகிட்ட பேசவே முடியல. டச் பண்ணும்போதெல்லாம் இவன் அவனுடைய உடம்புக்குள்ள வந்துடுறான். ஸோ இந்த உடம்ப நானே ஆக்கிரமிச்சுக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோ அவனுடைய உடம்புல கண்ட்ரோலில் இருக்கும்போது அவனை எப்படியாவது ரத்தத்தை சிந்த வச்சிரு, அப்படி மட்டும் பண்ணிட்டினா கண்டிப்பாக நீ அவனுடைய உடம்ப வந்து முழுமையாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அதை தான் நம்ம பாட்டிமாவும் சொல்லியிருப்பாங்க, நீ என்னாலும் உன் உடம்புலேருந்து ரத்தத்தை மட்டும் சொட்ட விட்டுறாத, அப்படி சொட்ட விட்டுட்டுனா அவனுடைய உடம்பு முழுக்க அந்த பேயை ஆக்கிரமிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை தான் இப்போ இவ்வளோ சொல்கிறா. ஸோ அதுக்காக இந்த பேய் என்ன பிளான் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படிப்பாளி பையனுக்கு பின்னாடி அந்த சாக தூண்டக்கூடிய பேய் இருக்கிறத அவன் நோட் பண்ணியிருப்பான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அதை பார்த்துருப்பாளா, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயும் பாத்ரூம் கண்ணாடியில் இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி தூண்டி விட்டுட்டே இருந்திருப்பான். ஹீரோயினுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் அவனை சும்மா விட மாட்டேன், ஒழுங்கா போய் அவளை காப்பாற்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்திருப்பான். நம்ம ஹீரோவும் அந்த டைமில் ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த படிப்பாளி பையனை காப்பாற்ற போயிருப்பான். அந்த டைமில் தான் நம்ம ஹீரோவும் கத்தியால் தெரியாமல் கையை கிழிக்க அப்படியே ரத்தமும் சொட்டியிருக்கும். ஸோ அந்த டைம்ல இருந்தே நம்ம ஹீரோவோட உடம்ப முழுமையாக இந்த பேயை ஆக்கிரமிச்சிட்டான். இவ்வளோ நாளாக நம்ம ஹீரோ மாதிரியே ஹீரோயின்கிட்ட சும்மா நடிக்கவும் செஞ்சிருக்கான். அதாவது அவளை எப்பெல்லாம் டச் பண்ணிட்டு இருந்திருப்பானோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மாதிரியே சும்மா அந்த பேயை ஆக்டிங் பண்ணிட்டு இருந்திருக்கான். அது எதுவுமே நம்ம ஹீரோ கிடையாது, எப்பயுமே அந்த பேய் தான் இருந்திருக்கான். ஸோ அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவன் கண் முழிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வேற உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும்ல. ஸோ அந்த டைமில் இங்கிருந்து போகிறதுக்கு அவனுக்கு சைக்கிள் எதுவுமே இல்லை. நம்ம ஜியோ இருக்கான்ல அவங்ககிட்ட மட்டும்தான் சைக்கிள் இருந்திருக்கு. அதை கொடுடா, நான் ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு அவள் வீட்டில் விடணும் அப்படின்ற மாதிரி அந்த சைக்கிளை கேட்டிருக்கான் அந்த பேய். ஆனால் ஜியோ அதுக்கு ஒத்துக்கவே இல்லை, நான் தான் கூப்பிட்டு போவேன், இல்லை நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்லிட்டே இருந்திருப்பானா. உடனே கோவத்தில் அப்படியே ஹீரோயினோட கையை விட்டுட்டு, ஏண்டா அவன் அவ்வளோ தூரம் சொல்லிட்டே இருக்கான், நீ கேட்க மாட்டா, இப்போ நீ சைக்கிளை கொடுக்க போறியா இல்லையாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பயங்கரமாக அப்படியே கொந்தளிச்சிருப்பான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோயினை தொட்டுட்டு ஹீரோ மாதிரி ஆக்டிங் பண்ணுறான். டே ஜியோ சாரிடா, இப்போ என்னடா நடந்துச்சு, நான் உன்னை பேசினது எதுவுமே நானா பேசலடா, அந்த பேய் தாண்டா வந்து எனக்குள்ளே பேசிச்சு அப்படின்னு சொல்லி அன்னியன் மாதிரி கெட்டப்ப மாற்றி நடிச்சிட்டு இருக்க. ஜியோவே பயந்துட்டான், சரிப்பா நீ எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு சந்தோஷமா அந்த பேய் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வந்திருக்கும். ஸோ இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வந்த உடனே அவளுக்கு ஒரு மாதிரி மனசே உடஞ்சு போயிருது. அப்படின்னா இவ்வளோ நாளாக என் கூட இருந்தது ஹீரோ கிடையாதா, இவன் தானா அப்படின்ற மாதிரி. இதே நேரத்தில் நம்ம யூன் வேற பார்த்தீங்கன்னா அவளுடைய அம்மா இருக்காங்கல்ல, அந்த வளர்ப்பு அம்மா, அவங்க கொடுத்த அந்த கச்சிஃபியை தான் நினச்சிட்டு இருக்கா. எதுக்காக நான் இவ்வளோ பண்ணியும் என் மேலே பாசம் இருக்க மாதிரி இப்படி பண்ணிட்டே இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாரையும் விட்டுட்டு போனாதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஏதோ பிளான் பண்ணுறா. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த சாமியார் இருக்காருல்ல மந்திர வார்த்தைகள் எழுதுறவர், அவர் நிறைய குடிச்சு மட்டையாயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சில மந்திர வார்த்தைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவ எடுத்துட்டு போறா. ஓகே இது எல்லாமே அந்த யாகத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த சீனில் நம்ம ஹீரோவோட ரூம்குள்ளே வந்துட்டு அங்கே அவனுடைய பேக்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம பேயும் அங்கே வரான். என்னாச்சு, எதுக்காக பேய் என் ரூமுக்கு வந்து என்னமோ தேடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னை ஒரு இடத்துல சபிச்சு வச்சிருந்தான்ல, அங்கே கூட ஒரு ரிங்கு இருந்துச்சு, அந்த ரிங் எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. அது எதுக்கு உனக்காக, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ தலையிடாத, அந்த ரிங்கு எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி அவன் போய் சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து போயிடுறாளா. அப்போ உடனே அந்த ரிங்கை அவன் எடுத்து பார்க்குறான். இதை வச்சு அவன் என்ன பண்ண போறா, இதை எதுக்காக அவள் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ரிங்கை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம யூன் ஏதோ ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கா. இப்படி அவள் வெளியே போகிறத அவளுடைய அம்மாவும் பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் எதுவும் பேசவே இல்லை. அவள் என்னதான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம யூனு ஒரு கடைக்கு போகிறா, சில மந்திர பொருட்கள்லாம் வாங்குற மாதிரியான ஒரு கடை. அங்கே போயிட்டு ஒரு பெரிய சுத்தியல் மாதிரி ஒன்று இருக்கு, மந்திர சுத்தியல், அதை வாங்கிட்டு அவள் அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது அவளுடைய அம்மா கொடுத்தாங்கல்ல கர்ச்சீஃப், அதை இந்த கடையோட ஓனர் லேடியும் பார்த்துட்டு, இந்த கர்ச்சீஃபை நீ இப்போ வரைக்கும் வச்சிருக்க போல, நீ உன் அம்மாவுக்கு தானே இதை வாங்கி கொடுத்த அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நமக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் காட்டுறாங்க. அதாவது இந்த கர்ச்சீஃபை இவ தான் ஃபர்ஸ்ட் அவளுடைய அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கா. ஸோ அது எல்லாத்தையுமே காட்டி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சீனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை பற்றின எல்லா விஷயத்தையுமே போயிட்டு யாரோ ஒருத்தங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக உண்மையாகவே இப்போ ஹீரோ அவனுடைய கண்ட்ரோல் இல்லை, ஏன்னா இனிமேல் அவனுடைய உடம்பு முழுக்க நான் தான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் எல்லா உண்மையுமே சொல்கிறான் அந்த பேயை. இது எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட தான். இங்கே பாருங்க, எனக்கு தேவையானது எல்லாமே நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும், அதனால தான் நான் இவனுடைய உடம்பையே சூஸ் பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் இவனோட உடம்புல இருந்தபடியே நான் ஹீரோயின் கூட நல்ல ஹாப்பியான ஒரு லைஃபை வாழணும்னு ஆசைப்படுறேன். மற்றபடி நான் எந்த தப்பும் எதுவுமே நினைக்கலையே, மற்றபடி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதெல்லாம் போய் பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அவள் என் மேலே வேற கோவத்தில் இருக்கா, நீங்களாவது கொஞ்சம் சொல்லி புரிய வைங்களேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்களும் அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. நீ ஏன் செத்து போயிட்டு இன்னொருத்தன் உடம்ப பிடிச்சிட்டு இருக்க, இதில் நீ பேசுகிற எல்லாமே ஏதோ நியாயமாக இருக்க மாதிரி பேசுகிற அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இதே நேரத்தில் நம்ம யூன் வேற பார்த்தீங்கன்னா அந்த பாலடைஞ்ச பழைய சபிக்கப்பட்ட
ஏற்பட்ட இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் ஏதோ ஒரு பூஜையை போட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது. இவ அடுத்து என்ன பிளான் பண்ண காத்திருக்காளோ தெரியல. இப்ப அடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட அவளுடைய அம்மா எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இங்க பாருடி, அந்த பேயும் மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுது. அதனால தான் ஹீரோவோட உடம்புக்குள்ள நுழைஞ்சிட்டு அவன் உடம்ப விட்டு வெளியவும் வர மாட்டேங்குது. இந்த விஷயத்துல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ அவனுடைய உடம்ப முழுமையாவே அந்த பேய் ஆக்கிரமிச்சிட்டான். ஸோ அந்த பேயா எப்போ வெளியே வரணும்னு ஆசைப்படுறானோ அப்போ மட்டும்தான் ஹீரோ மறுபடியும் அவனுடைய சுயநினைவுக்கு வருவான். அது வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளால முடிஞ்சது எல்லாமே ஹீரோ வெளியே வரதுக்காக ப்ரே பண்றது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் சோகத்தோடய அவளுடைய ரூமுக்கு போயிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோவை பத்தி நினைச்சாலும் ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அவனுடைய உடம்பையே அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த பேயை பற்றி நினச்சாலும் அதுவும் சின்ன வயசுலேயே செத்து போயிடுச்சு போல. அதனால தான் இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட உடம்பை சூஸ் பண்ணி இப்போ அது மூலமாக வாழ்ந்துட்டு இருக்குது. இவங்க ரெண்டு பேரை நினச்சாலும் பாவமாக இருக்குது. இருந்தாலும் அந்த பேயோட விதி அது, அதனால தான் அது செத்து போச்சு. ஆனால் ஹீரோ இப்போ என்ன பாவம் பண்ணா, அவனுடைய வாழ்க்கையை இந்த பேய் எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்தோடய யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே இப்போ அவ்வளோவா பேசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தெரிஞ்சிச்சு உண்மையாகவே இது நம்ம ஹீரோ கிடையாது அப்படின்றது. அதனால தான் அப்படியே ரொம்ப ஆக்வேர்டாகவே இருக்காங்க. ஒரே ரூமில் தான் தூங்குறாங்க. பட் டச் பண்ணிக்கலாம் இல்லை. நம்ம ஹீரோ கீழே தூங்குறான், ஹீரோயின் மேலே தூங்குறா. அப்புறம் விடிய காலையில் நம்ம ஹீரோயின் எழுந்து பார்த்துட்டு ஹீரோவோட ஃபேஸே பார்க்குறா. அவன் எப்போ தான் மறுபடியும் வருவானோ அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, உண்மையான நம்ம ஹீரோவை. அவன் ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கான். யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு போயிட்டு இருக்கான். இப்படியே பார்த்தீங்கன்னா இவன் ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டு இருக்க. இப்போ அப்படியே நிஜ உலகத்தை காட்டுறாங்க. அந்த பேய் சும்மாவே இருக்க மாட்டான். கிடைக்கிற எல்லா டைம்லையுமே நம்ம ஹீரோயினை ஏதாவது ஒன்று டச் பண்ணிக்கிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை லவ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆசை. ஏன்னா ஒரு மனுஷனாக இருந்தால் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. அதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் செத்து போயிட்டான். அதனால தான் இப்போ மறுபடியும் மறுவாழ்வு கிடைச்சதுனால இதெல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்பயுமே அவளை டச் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கும் இதெல்லாமே கடுப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஏதோ கடைசி ஆசை மாதிரி இவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் விட்டுறா. ஸ்கூலில் இருக்க எல்லாருமே இவங்க இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ லவ் பண்ணுறாங்க போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜியோக்கு இது பிடிக்குமா? அதனால அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தனியாக கூட்டிட்டு வந்துட்டு, ஏய் உனக்கு என்னடியாச்சு, ஏன் எப்போ பாரு அவன் உன்னை அப்படி டச் பண்ணிட்டே இருக்கான், நீ எதுவுமே சொல்லவே மாட்டேற அப்படின்னு சொல்லும்போது, டேய் அது ஹீரோவே கிடையாதுரா, இப்போ அந்த பேய் தான் அவனுடைய உடம்ப முழுசா கண்ட்ரோலுக்கு எடுத்துருச்சு, அதுதான் இப்போ இப்படிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனடியாக போயிட்டு அப்படியே அந்த பேயை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறான். டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஹீரோவோட உடம்பு நீ எடுத்துப்ப, ஒழுங்கு மரியாதையா நீ இந்த இடத்த விட்டு போ, அவனை மறுபடியும் அவனுடைய உடம்புக்குள்ளே கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா எமோஷனலாக பேச ஆரம்பிக்கிறான். எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நான் வாழணும் அப்படின்றத நான் நினைக்க மாட்டேனா, எனக்கும் தான் ஹீரோயினை பிடிச்சிருந்துச்சு, ஆனால் நான் எப்பெல்லாம் அவளை டச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறனோ அந்த நேரத்துலலாம் ஹீரோ வந்துருவான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத தூரத்துலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா, அந்த வலி என்ன அப்படின்றது உனக்கும் தெரியும். ஏன்னா அவங்க ஒன்றா இருக்கிறதெல்லாம் நீ பார்த்துருந்துருப்ப. ஸோ அதனால தான் நான் இவனுடைய உடம்பை முழுசாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எப்பயுமே அவளை டச் பண்ணிட்டே இருக்கேன். ஏன் நான் அவளை டச் பண்ணக்கூடாதா, நானும் தானே அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசுகிறான். ஸோ அந்த பேயோடைய வலி என்ன அப்படின்றது நம்ம ஜியோவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அவனும் தள்ளி இருந்து தானே நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கான். அதனால எதுவுமே பேசாமல் அப்படியே விட்டுறான். இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த படிப்பாளி பையன் இருக்கான்ல, அவனை மறுபடியும் அந்த புள்ளி பண்ணுற ஆட்கள் எல்லாருமே போட்டு அடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த பணம்லாம் கேட்குறாங்க. ஆனால் இந்த டைம் அவன் மட்டும் மாட்டல, அவனுடைய இன்னொரு ஃப்ரெண்டும் மாட்டிக்கிட்டான். ரெண்டு பேருமே போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக தான் நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட கிளாஸில் இருக்க அந்த புள்ளி பண்ணுற ஆளுங்க இவங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு, ஏய் என் கிளாஸில் இருக்கவனுங்களை நாங்கள் மட்டும் தான் அடிக்கணும், நீங்கள் எப்படா இந்த மாதிரி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளி பண்ணுற ஆளுங்களும் அப்புறம் நம்ம ஹீரோவோட உடம்புல இருக்க அந்த பேயும் இப்போ இங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நொறுக்கி தள்ளிட்டு இருக்காங்க. மாசா என்ட்ரி கொடுத்து சண்டையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவனுங்க 3 பேரும் கீழே படுத்துட்டு இருக்கானுங்க. ஏன்டா பயங்கரமாக சண்டை போடுறவனு மாதிரி வந்திருந்தீங்க, இப்போ என்னடா கவுந்தடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவனுங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லாலிபாப்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாருமே ரொம்ப ஜாலியாக நல்லா சந்தோஷமாக அங்கேருந்து சிரிச்சு பேசிட்டே போகிறானுங்க. அந்த நேரத்தில் அந்த புள்ளி பண்ணுற ஆளுங்களும் சொல்கிறானுங்க நம்ம படிப்பாளிக்கிட்ட, இங்கே பாடுறா இதுக்கு மேலே அவனுங்க ஏதாவது இந்த மாதிரி பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், எங்களை கூப்பிடு, என்ன அதை விட்டுட்டு இந்த மாதிரி அடிலாம் வாங்கிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் அந்த படிப்பாளி பையனுக்கே தெரியுது, இப்படி இவனுங்க ஹெல்ப் பண்ணுவானுங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஃபஸ்ட்டே இது எல்லாத்தையுமே இவங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பேனே, அதை விட்டுட்டு நான் சாகிறதுக்குலாம் போயிருக்க மாட்டேனே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போகிறானா. ஸோ இப்படி அவன் சாகிற எண்ணத்தை மாற்றிக்கிட்டதுனால இப்போ அந்த சாகரத்தை தூண்டி விடக்கூடிய அந்த பேயும் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்ககிட்ட இருந்து பெர்மனெண்ட்டாக மறைஞ்சு போயிடுது. இப்போ அடுத்து நம்ம பேய் வீட்டுக்கு போகும்போது அவனுடைய கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரத்தம் இருக்கும். அதாவது இப்போ அந்த புலி ஆட்கள் கிட்ட சண்டை போட்டிருப்பான்ல, அதனால தான் இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோயினும், டேய் என்னடாச்சு கையில் காயம், என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, அது ஒன்றும் இல்லை நம்ம கிளாஸ்மேட்டை ஒருத்தனுங்க போட்டு புலி பண்ணிட்டு இருந்தானுங்க, அவனுங்க கிட்ட இருந்து அவனை காப்பாற்றுறதுக்காக தான் சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு கோவம் வந்துடுது. டேய் உனக்கு என்ன பைத்தியமாட பிடிச்சிருக்குது, இப்போ நீ ஒன்றும் உன்னோட உடம்புல இல்லை அவனுடைய உடம்புல இருக்க, ஸோ இந்த மாதிரி நீ ஃபைட் பண்ணுறது அவனை தான் பாதிக்கும், ஒழுங்கா நீ இந்த மாதிரிலாம் பண்ணாம இரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோயின் திட்டுறா. இதனால நம்ம பேய்க்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரவாயில்லையே, ரொம்ப கோவப்படும் போது கூட அழகா க்யூட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை வெறுப்பேற்றிட்டு போகிறான்.
அடுத்த நாள் காலையில் அவள் எழுந்து பார்க்கும்போது கீழே நம்ம பேயை காணோம். எங்கடா போனா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ மாதிரியே இவனும் சீக்கிரமா போயிட்டு பயங்கரமா வில் வித் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அவன் கிளாஸ் ரூமுக்கும் வருவான். அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஏன்டா என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா எங்கே போனாலும், எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ பண்ற, ஏய் லூசு, வில் வித் ப்ராக்டிஸ் பண்றது அவனுக்கு தானே பெனிஃபிட், அவனோட உடம்பு தான் நல்லா ட்ரெயின் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கும் ஆமா இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த படிப்பாளி பொண்ணு இருக்கால, அவள் வந்து போர்டை க்ளீன் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம பேயும் போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி போர்டை அழிச்சிட்டு இருப்பானா. அந்த நேரத்தில் நம்ம புள்ளி ஆள் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு மாதிரி ஜெலஸாக ஃபீல் ஆகுது போல. ஏன்னா அந்த படிப்பாளி பொண்ணு அவன் ஆள் இல்லை, ஏய் நீ போய் வேற வேலையை பாரு, இதை நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் எதுக்காகடா நீ பண்ணுற அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனை ஒரு மாதிரி திட்டிட்டு இருக்கான். ஸோ இதே மாதிரி தான் இந்த பேயை நம்ம ஹீரோவோட உடம்ப வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ இவனுடைய இந்த கேரக்டர் மற்ற பொண்ணுங்களுக்கும் பிடிச்சி போயிடுது. டே நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா எல்லாருமே சேர்ந்து அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட அவுட்டிங் போகிறதுக்கு கேட்டாலும் போகலாமே அப்படின்ற மாதிரி வேற சொல்லிடுறான். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு இருக்கா. இது எல்லாமே அவன் தான் அவனுடைய உடம்புல இருந்து பண்ணியிருக்கணும், ஹீரோ தான் பண்ணியிருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த பேயே அவனுடைய உடம்பை வச்சுக்கிட்டு இப்படி சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கு. இது எல்லாமே ரொம்ப மோசம். ஹீரோவை எப்படியாவது மறுபடியும் அவனுடைய உடம்புக்கு கொண்டு வரணும், அவனுடைய வாழ்க்கையை நான் அவனை வாழ வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் அவள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாதிரி சோகத்தோட பார்த்தீங்கன்னா அங்கே 2 கிளி ஒரே மாதிரி இருக்கும், அதை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்தில் அந்த வழியாக போன நம்ம சாமியாரும் என்னடியாச்சு அந்த கிளியவே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுவா இந்த 2 கிளியும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் இது வெவ்வேறு கிளி, எல்லாருமே இந்த ஒரு கிளியை மட்டும் தான் பார்க்குறாங்க, இன்னொரு கிளிக்கு என்னாச்சு அப்படின்றத யாருமே கண்டுக்கல அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஹீரோவோட உடம்புல அந்த பேய் இருக்கான்ல அதை வந்து சொல்ற மாதிரி சொல்றா. இது வந்து நம்ம சாமியாருக்கும் தெரிஞ்சு போச்சு. உடனே பார்த்தீங்கன்னா அவளை சமாளிக்கிறதுக்காக இப்போ என்ன நீ ஹீரோ கிட்ட பேசணும் அவ்வளோதானே, நைட்டு கொஞ்ச நேரம் மட்டும் இந்த பேய்கள் எல்லாமே வீக்காக இருக்கும், அந்த டைம் உனக்கு தெரியும்ல, அந்த டைமில் போயிட்டு நீ ஹீரோ பக்கத்தில் இருந்து அவன் கையத்தோடு ஹீரோ முழிச்சுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடனடியாக பார்த்தீங்கன்னா நைட்டு அந்த டைம் வர வரைக்கும் அவள் வெயிட் பண்ணிட்டே இருக்கா. சரியா அந்த டைம் வரும்போது இவ நம்ம ஹீரோவை போய் டச் பண்ணுறா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கற்பனை உலகத்தில் இருந்திருப்பான்ல, அந்த உலகத்தில் 2 சின்ன பசங்க இருக்கானுங்க. ஒரு பையன் அவன் ஃப்ரெண்டு எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி தேடி தேடி ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான், எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அந்த பையன் வந்து நிற்கும் போது டே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டி பிடிச்சி அன்பெல்லாம் பொழிஞ்சிட்டு இருப்பானா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வேற பார்த்துடுறாங்க. உடனே 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ நிஜ உலகத்துக்கு வந்துட்டான். அதாவது அவனுடைய உடம்பை இப்போ அவனே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படியே அவன் கண் முழிச்சு நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது ஏய் எப்படி இருக்க அப்படின்னு மாதிரி கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு இது ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி அப்பா நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அன்பை பொழிஞ்சிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் ஹீரோயினும் சொல்றா அந்த பேய் தான் இப்போ உன் உடம்பை முழுசாக ஆக்கிரமிச்சிருக்கு, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா உன் உடம்புல மறுபடியும் உன்னையே சேர்க்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் நான் ஒரு கற்பனை உலகத்தில் இருந்தேன், அங்கே 2 பசங்க ஒருத்தங்க மிஸ் பண்ணிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருந்தானுங்க, எனக்கு தெரிஞ்ச அதில் ஒருத்தன் தான் அந்த பேயா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே இவ்வளோ ஆமாம் கண்டிப்பாக அதில் தான் ஒருத்தன் பேயா இருக்கணும், நீ என்ன தெரியுமா பண்ணுற, அதில் யார் அந்த பேய், அவன் எதுக்காக செத்து போனா, அவனுடைய ஆசை என்ன அப்படின்றத மட்டும் எப்படியாவது தெரிஞ்சுக்க பாரு, அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டினா அதை நம்ம நிறைவேற்றி வச்சிடலாம், அதுக்கப்புறம் அந்த பேயும் இந்த உடம்பை விட்டு போயிடும், சொர்க்கத்துக்கு போயிடும், நீ மறுபடியும் உன்னோட உடம்புக்கு வந்துருவல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா டைம் வேற முடிஞ்சு போயிடுச்சு. அந்த டைம் ஐயோ இப்போ மறுபடியும் அந்த பேய் உடம்புக்குள்ள வந்துடும், நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் நான் கட்டி பிடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டே இருப்பானா. அப்படியே அந்த பேய் உள்ளே வந்ததுனால அவன் அப்படியே பார்த்தீங்கன்னா தூங்கிட்டான். ஏன்னா அந்த பேய் தூங்கிட்டு தான் நினச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அப்படியே கீழே படுக்க வைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோ மறுபடியும் கற்பனை உலகத்துக்குள்ளே போயிடுறான். அந்த ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்களா 2 பசங்க, அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம பேய் வந்து மறுபடியும் ஹீரோ மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த வில் வித் ப்ராக்டிஸ்லாம் போகிறான். நல்லா ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கோச் வந்து அவனை தாவி குரங்கு மாதிரிலாம் கட்டி பிடிச்சி பயங்கரமாக அன்பு பொழிகிறாரு. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க டேய் நீ நேஷனல் டீமில் செலக்ட் ஆயிருக்கடா, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கான். கிளாஸில் இருக்க எல்லாருமே அவங்களும் வந்து பயங்கரமாக அவனை என்கரேஜ் பண்ணுறாங்க, டே சூப்பர்டா மாசுடா அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கு. ஏன்னா இந்த பேர் புகழ் எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு தான் சேரணும், ஆனால் இந்த பேய்க்கு இது எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கடுப்பில் இருந்துட்டு அங்கிருந்து போகலான்னு பார்க்கும்போது நம்ம பேய் வந்துட்டு என்ன உனக்கு பிரச்சனை, எதுக்காக நீ எப்போ பாரு என்னை அவாய்ட் பண்ணிட்டே இருக்க, இதுக்கு முன்னாடி ஹீரோ இருக்கும்போது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தியா என்ன, சரி ஓகே அடுத்ததா நேஷனல் டீம்லையும் நான் வந்து எப்படியாவது வின் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோயேன், நீ வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ காது கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றான். நம்ம ஹீரோயின் அதை கேட்டு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது உடனே பார்த்தீங்கன்னா நான் என்ன பெருசாக கேட்டுட்டேன், ஒரு கிசு தானே கேட்டேன், என்ன அதுக்கு ஓவரா சீனை போடுற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க, என்னடா இது பட்ட பகலில் ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற ஒரு பொண்ணுகிட்ட இப்படி வந்து கிஸ் கேட்குறீ அப்படின்ற மாதிரி, நான் என் ஆள் கிட்ட தானே கேட்குறேன், உங்கள் ஆள்கிட்ட கேட்ட மாதிரி இப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி எல்லார்ட்டையுமே நம்ம பேய் பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இல்லை முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. நம்ம ஜியோவுக்கும் இதெல்லாமே கேட்கும்போது ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது. போக போக இவன் ரொம்ப பண்ணுறானே, இவன் அலும்பு தாங்கவே முடியல, மறுபடியும் இவனுக்கு ஒரு லைஃப் கிடைச்சிச்சு அப்படின்றதுக்காக ரொம்ப பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ நைட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவன் வேற ஏதோ வழியா போற மாதிரி தெரியுது. எங்க போறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோவும் அவனை விடாம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அப்படி போகும்போது தான் தெரியுது ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவன் ஒருத்தங்களை மீட் பண்றான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம யூன் தான். இவளை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துட்டு
பார்த்துருக்கேனே அப்படின்ற மாதிரி ஜியோ யோசிக்கும் போது ஞாபகம் வருது. அட நம்ம ஹீரோவோட வீட்டுல இருந்து ஒரு டைம் அவனை கூட்டு போனால அந்த கெட்ட மந்திரவாதி ஆய்வ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீ அவன் உடம்புல இருந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போல, பட் இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான். உன்னை சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து அனுப்புறதுக்கு அவ ஏதோ பிளான் போட்டிருக்கா. அதனால தான் நைட்டோட நைட்டா ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி அந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்றா. ஏன்னா இந்த விஷயம் எதுவுமே நம்ம பேய்க்கு தெரியாது. ஏன்னா நைட் அவன் தூங்கிட்டு இருக்க டைம்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய உடம்புக்குள்ள வந்து நம்ம ஹீரோயின்ட்ட அந்த மாதிரிலாம் பேசியிருப்பான். ஸோ அதனால இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஒரு மாதிரி ஒன்றுமே புரியாம அங்கிருந்து கோவத்தோட எழுந்து போயிடுறான் இதை கேட்டதுல இருந்து. அந்த நேரத்தில் இந்த யூனும் பாத்தீங்கன்னா நம்ம சாமியார் இருக்காருல அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்காக நீ ஒரு மந்திர சீட்டு ரெடி பண்ணி கொடுக்கணும், ரெடி பண்ற அப்படின்ற மாதிரி ஏதோ மிரட்டி பேசுறா. அவரும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிடுறாரா. இதே நேரத்தில் நம்ம ஹீரோ கீழே நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த கன் சவுண்ட்லாம் வந்து கேட்க ஆரம்பிக்குது. ஏன்னா அங்க ஒரு கேம் மாதிரி இருக்கும் போல, அதான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவோட உடம்புல இருக்க அந்த பேய்க்கு தான் இந்த மாதிரி கன் சவுண்ட்லாம் பிடிக்காதுல்ல, அதை கேட்டவுடனே ஒரு மாதிரி இப்படி தலையெல்லாம் சுத்தும். ஸோ அப்படி அவன் கஷ்டப்பட்டு இருக்கும்போது நம்ம ஜியோ அங்கே தானே இருந்திருப்பான். ஓடி வந்து இவனுக்கு ஏதோ ஆச்சுன்னு சொல்லிட்டு பிடிச்சிடறான். அந்த நேரத்தில் நம்ம இவனும் இதெல்லாமே பார்த்த மாதிரி தான் தெரியுது. அவளுக்கும் இப்போ அந்த பேயை பத்தின ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இவனுக்கு கன் சவுண்ட்லாம் கேட்டா ஒரு மாதிரி ஆகாது போல அப்படின்ற மாதிரி. அந்த நேரத்தில் நம்ம பேயே இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா, இப்போ அவன் யூன் கிட்ட இருந்து கிளம்பி வரதுக்கு முன்னாடி யூன் வந்து ஒரு மந்திர சீட்டை கொடுத்துருப்பா. இங்க பாரு, இந்த மந்திர சீட்டை மட்டும் நீ வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், நைட் உன்னோட உடம்புல மறுபடியும் அவன் வரவே மாட்டான், நீ மட்டும் தான் இருப்ப அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அவன் அந்த சீட்டை வாங்கியிருப்பான். இப்போ மறுபடியும் நைட்டு பார்த்தீங்கன்னா அதே நேரம் ஆகுது. இந்த பேய்கள் எல்லாமே வீக்காக இருக்கும்ல, அதே நேரம் நம்ம ஹீரோயினும் கரெக்டாக உள்ள வந்துட்டு நம்ம ஹீரோவை டச் பண்ணி அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறா. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவனும் எந்திரிச்சிடறான். பட் அது நம்ம ஹீரோ கிடையாது, அது அந்த பேய் தான். ஏன்னா இப்போ அவங்ககிட்ட அந்த மந்திர சீட்டு இருக்குல்ல, ஸோ இது பேய்னே தெரியாமல் நம்ம ஹீரோயின் வேற எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கா. என்னடாச்சு, அந்த 2 பேர்ல யாரா உண்மையான பேய, அது மட்டும் இல்லாமல் அவன் எப்படி இறந்து போனா, அவனுடைய ஆசை என்னன்னு கண்டுபிடிச்சியா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கேட்கும்போது இந்த பேய்க்கும் எல்லாமே புரிஞ்சு போச்சு. இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி தான் என்ன இங்கிருந்து அனுப்ப பார்க்குறா போல இவ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவகிட்டையும் இங்கே பாரு நான் ஹீரோ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்கும் ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ, நான் இவனை ஹீரோவோட உடம்புல இருந்து அனுப்புற முயற்சி இவனுக்கு தெரிஞ்சிருச்சு போலயே அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறா. இப்போ அடுத்த நாள் காலையில இருந்து இவங்க 2 பேருமே பேசிக்கவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி மூஞ்ச தான் தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ பிரேக் டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை அவன் பாட்டுக்கு கையை பிடிச்சி இழுத்து எங்கேயோ கூட்டு போயிட்டே இருக்கான். நம்ம ஜியோவும் அதை பார்த்துட்டு எதுக்காகடா அவளை இப்படி கூட்டு போற அப்படின்னு சொல்லி பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த பேய் ஒரு சமாதிக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினையும் ஜியோவையும் கூட்டிட்டு வந்துட்டு அங்க ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்க, நீங்க என்னை பத்தின விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, அதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படவும் செய்றீங்கல்ல, அதெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், நானே எல்லாத்தையுமே சொல்றேன். ஆக்சுவலா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவனும் நானும் சின்ன வயசுலேயே மிலிட்டரியில் சேர்ந்துட்டோம். அப்போ ஒரு கட்டத்தில் எதிரி படைக்கிட்ட அவன் மாட்டி கிட்டத்தட்ட சாகிற ஸ்டேஜுக்கு போயிட்டான். அந்த நேரத்தில் அவன் அம்மாவுக்கு ஒரு ரிங்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டான். அந்த ரிங்கை அவன் என்கிட்ட கொடுத்து அதை அவனுடைய அம்மா கிட்ட அவன் கொடுக்க சொன்னான். அந்த ரிங்கு தான் இது, இதை தான் நான் இப்போ அவனுடைய அம்மா கிட்ட சேர்க்க போறேன். அதோ அவனுடைய அம்மா தான் இந்த சமாதியில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சமாதிக்கு பக்கத்துலேயே அந்த ரிங்கை புதைச்சு வைக்கிறான். ஸோ இந்த சமாதியை தான் அவன் ஸ்கூலுக்கு வந்ததுலேருந்து தேடி இருப்பான். பட் இருந்தாலும் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டான். அவ்வளோதான், என்னோட கடமை முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நான் இவனோட உடம்புல தான் இருக்க போறேன், என்னோட வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போகும்போது இவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இவனுக்கு கொடுத்த வேலை அந்த ரிங்கை வந்து அந்த ஃப்ரெண்டுடைய அம்மா சமாதியில் கொடுக்கணும், அதை கொடுத்துட்டான். பட் இருந்தாலும் இப்போ அவனுடைய ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷ வாழ்க்கையை வாழணும். ஸோ அதனால இவன் மறுபடியும் சொர்க்கத்துக்கு போகவே மாட்டான். இவனுடைய ஆசை ஒரு மனுஷனா வாழ்ந்து மனுஷனாவே சாகணும். அப்படின்னா இவன் கடைசி வரைக்கும் ஹீரோவோட உடம்புல தான் இருக்க போறானா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. டேய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, இது ஒன்றும் உன் வாழ்க்கை கிடையாது, இது அவனுடைய வாழ்க்கை, விதிப்படி உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக மறுபடியும் அடுத்தவனோட ஒரு வாழ்க்கையை கெடுத்து அவன் உடம்புல இப்படி வாழ்ந்துட்டு இருக்க, உனக்கு இது கஷ்டமா தெரியல அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவனும் திரும்பி ஒரு மாதிரி கொஞ்சம் எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறான். உங்க எல்லாருக்குமே அவனுடைய வாழ்க்கை மட்டும் தானே தெரியுது, ஆனா என்னோட வாழ்க்கையில இப்படிலாம் நடந்திருக்கு, நான் வாழணும்னு இப்போ ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா அதை நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கும் என்ன பேசுறதுனே தெரியல. இப்போ அடுத்த சீனில் அந்த சாமியார் கிட்ட இந்த யூன் கூட அவளுடைய யாகத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மந்திர வார்த்தைகள் எழுத சொல்லியிருப்பாள்ல, அது எல்லாத்தையுமே அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறதுக்காக இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கா. எங்கே அந்த மந்திர சீட்லாம் இருக்குது அப்படின்னு கேட்க அவர் பார்த்தீங்கன்னா மந்திர சீட்டா அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் அவளுக்கு தெரியுது இங்கே ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா அப்புறம் அந்த கண்ணு தெரியாத மந்திரவாதி இவங்க எல்லாருமே உள்ளே வந்து அவளை கட்டி போட்டு அவளுடைய நெத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மந்திர வார்த்தைலாம் எழுதி ஒட்டி விடுறாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளே இருக்க அந்த கெட்ட பேய் இருக்குல்ல, அதை வந்து இவன் மறுபடியும் அவளுடைய கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஏன்னா அப்படி அந்த பேய் கிடைச்சா மட்டும்தான் அந்த பேயோட பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இறந்து போன இவளுடைய குழந்தைய மறுபடியும் உயிரோட கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறா. அதனால தான் இத்தனை வருஷமா பல பேரோட ஆன்மாக்களை அந்த பேய்க்கு இறையா கொடுத்து அவ அந்த பேய்க்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் அதிகமாக வளர்த்திருந்திருப்பா. ஸோ இத்தனை வருஷமா அவ பண்ண அந்த யாகம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்காக மட்டும்தான், அவளுடைய குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக. பட் இப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா அது எல்லாத்தையுமே கெடுக்கிற மாதிரி இதுக்கு மேலேயும் அந்த பேய்க்கும் உனக்கும் எந்தவித சம்மந்தமும் இருக்கக்கூடாது, நீயே நினைச்சாலும் இதுக்கு மேலே அந்த பேய் கூட உன்னை சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அதுக்காக தான் ஒரு எதிர்ப்பு மந்திரம் மாதிரி அவங்களுடைய நெத்தில ஒட்டி விட்டுருக்காங்க. இதுக்கு மேல நீயும் அந்த பேயும் நினைச்சாலும் ஒன்று சேர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம யூனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. கோவத்தோடய அங்கேருந்து எழுந்து போயிட்டா. எழுந்து வெளியே உட்காந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன், என் குழந்தைய நான் காப்பாற்றணும் அப்படின்ற முயற்சியில் இப்படி மண்ணள்ளி போட்டுட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அந்த பொம்மை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு அம்மா பைத்தியம் முடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருந்திருப்பாங்கல்ல, நம்ம ஹீரோயின் தான் அந்த பொம்மையை கூட அவங்களுக்கு கொடுத்துருப்பா. இப்போ அந்த பொம்மையில் இருக்கக்கூடிய குழந்தை ஆன்மா பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை வச்சு இவங்க ஏதோ பண்ணுற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜியோ இருக்கான்ல, அவங்ககிட்ட வேற போயிட்டு இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டை மறுபடியும் அவனுடைய உடம்புக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறல்ல, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது. உன் ஃப்ரெண்டோட உடம்புல இருக்க அந்த பேய்கிட்ட ஒரு ரிங் இருக்குது, அதை மட்டும் நீ எப்படியாவது என்கிட்ட எடுத்து வந்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. இவனும் என் ஃப்ரெண்டை மறுபடியும் கொண்டு வரணும்னா நான் அதுக்கு என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம ஹீரோவோட உடம்புல இருக்க அந்த பேய் வேற இப்போ போக போக நிறைய விஷயங்கள் ஓவரா பண்ணிட்டு இருக்குது. இந்த வில் வித் கேம்ல இருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது கோச்சுக்கு கோவம் வந்துருது. என்னடா நீ வளர்ற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது என்னோட இஷ்டம், நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் அதை பார்த்துட்டு டே உனக்கு என்ன பைத்தியமாடா, இதுக்காகடா அவனுடைய ஆசை இந்த மாதிரிலாம் கெடுக்கிற அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் தான் இவன் உடம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு மேலே என்னோட ஆசையை தான் நான் பண்ண ஆரம்பிப்பேன், அவனுடைய ஆசை எதையுமே என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எதிர்த்துலாம் பேசும்போது ஜியோவும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூன் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த சமாதி கிட்ட புதைச்சி வச்சா அந்த ரிங்கை எடுத்து கொண்டு போயிட்டு இவன் யூன் கிட்ட கொடுத்துட்றான். நீங்கள் எப்படியாவது என் ஃப்ரெண்டை மட்டும் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா ஏதோ யாகம் பண்ணுறதுக்காக அதை வாங்கிக்கிட்டு அப்படியே அந்த சபிக்கப்பட்ட இடத்துக்குள்ளே போகிறா. அப்போ தான் இவனுக்கு ஏதோ தெரியுது, ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின்டையும் கால் பண்ணி சொல்லும்போது சரியா அந்த யூன் பண்ணக்கூடிய யாகத்தினால இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. அவன் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான், அதாவது அந்த பேய்க்கு. ஸோ உடனே இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அவளுடைய அம்மா கிட்டே சொல்கிறா. அதுக்கப்புறம் என்ன நம்ம பேயை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு கட்டி போடுறாங்க. அவன் அப்பயும் வலி தாங்க முடியாமல் துள்ளிக்கிட்டே தான் இருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோவையே சாகடிக்கிறதுக்காக தான் இப்போ அந்த பக்கம் அவள் யாகம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எதனாலனா இப்போ நம்ம ஹீரோவோட உடம்புல அந்த பேய் இருக்கிறதுனால தான் அந்த உடம்பை விட்டு அது வெளியவே வர மாட்டேங்குது. ஸோ நம்ம ஹீரோவையே கொலை பண்ணிட்டா அந்த பேய் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவன் உடம்பை விட்டு வெளியே வந்துடும், வேற இடமே இல்லாமல். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது யாகம் பண்ணி அந்த பேயை என்னோட உடம்புக்குள்ள நான் கொண்டு வந்து நான் நினச்ச காரியம் எல்லாத்தையுமே சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூன் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கை அந்த சுத்தியில வச்சு அடிச்சு ஒரு மாதிரி ஏதோ யாகம் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே இருக்கான். இதே நேரத்தில் நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் அந்த சாமியார் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா போயிட்டு ஏதோ ஒரு மாதிரி யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம ஹீரோவை கொலை பண்ணுறதுக்கான அந்த யாகம் தான் யூன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவனை கொலை பண்ணதுக்கப்புறம் அவனுடைய ஆன்மாவை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த கிரிம் ரீப்பர்னு ஒருத்தர் வருவார். அவர் தான் வந்து அந்த ஆன்மாக்கள் எல்லாத்தையுமே மேல் உலகத்துக்கு எடுத்துகிட்டு போவார். ஸோ அந்த ஆன்மா நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடாது, அதுக்கு பதிலாக வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் சாமியாரும் ஒரு மாதிரி யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் அந்த பேய் கிட்ட பார்த்தீங்கன்னா கிரிம் ரீப்பர் வந்துட்டான். ஐயோ இவன் என்னோட ஆன்மாவை எடுத்துகிட்டு போக வந்துட்டான், சீக்கிரமா ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் மூடி ஒரு மாதிரி யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உடனே அந்த கிரிம் ரீப்பர் அங்கேருந்து போயிடுறானா. அதுக்கப்புறம் இந்த ரூமையே லாக் பண்ணிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. ஆனால் அந்த பேய்க்கு உடனே கான்சியஸ் வந்துருச்சு. ஸோ எடுத்தவொடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு மந்திர புக் வச்சிருப்பாள்ல, அதில் இருக்க மீனிங் எல்லாமே கூட இவன் படிச்சு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லியிருப்பான். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க மேலே சாபம் போடுறதும் இருக்கும் போல. இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம யூன் மேலே இவன் போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம யூனுக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே காதுலேருந்து பயங்கரமாக ரத்தம் வருது, அவளால் சுத்தமாக முடியவே இல்லை. கிட்டத்தட்ட அவள் சாகிற ஸ்டேஜுக்கு போயிடுறா. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்டையும் சாமியார் கிட்டையும் அவங்க நினச்ச மாதிரியே கிரிம் ரீப்பர் வந்துட்டாங்க. அப்பாடி நம்ம நினச்ச மாதிரி கிரிம் ரீப்பர் இங்கே வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு இதுக்கு மேலே எந்தவித பிரச்சனையும் கிடையாது, அவன் சாக மாட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தா அந்த கிரிம் ரீப்பர் உடனே அங்கேருந்து போகிறாங்க. ஸோ உடனே உங்களுக்கு ஏதோ டவுட் வருது, எதனால கிரிம் ரீப்பர் உடனே இங்கேருந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க வேற ஏதோ ஒரு ஆன்மாவை எடுக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க டைமில் இந்த பக்கம் நம்ம யூனால சுத்தமாக முடியல. அவள் சாகிற ஸ்டேஜில் அவள் அம்மா அவளுக்கு கொடுத்த அந்த கர்ச்சீஃப் எடுத்து பார்க்குறா. அப்போதான் அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மந்திர வார்த்தை எழுதிருக்கு. அது எதுக்கானது அப்படின்னா இப்போ நம்ம யூனை ஏதாவது ஒரு கெட்ட சக்தி அட்டாக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே நம்ம யூனை அட்டாக் பண்ணாமல் இந்த மந்திர வார்த்தைகளை யார் எழுதி இவகிட்ட கொடுத்தாங்களோ அவங்கள போய் அட்டாக் பண்ணும். ஸோ இதை கொடுத்தது யாரு, நம்ம யூனோட அம்மா தானே. அப்படின்னா இப்போ அந்த பேய் கொடுத்த அந்த சாபம் எதுவுமே நம்ம யூனை அட்டாக் பண்ணல, அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோயினோட அம்மாவை அட்டாக் பண்ணியிருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மாவை பார்க்க வராங்க. அதனால தான் அந்த கிரிம் ரீப்பரும் இவங்களோட ஆன்மாவை எடுக்கிறதுக்காக இங்கே வந்துட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. சாக போகிற கடைசி நேரத்தில் நீ தயவு செஞ்சு இதுக்கு மேலே இந்த மாதிரி கெட்ட சக்திகளுக்குள்ளே போகாத, நீ வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழு, உன் தங்கச்சியையும் நல்லா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து சொல்கிறாங்க. அப்படியே அவங்க இறந்தும் போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறதா நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.